உள்ளவங்களுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. என்னடா 10 நாளாக வீடியோ போடலை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க, கால் பண்ணிலாம் கேட்குறீங்க. நிஜமாவே ரொம்ப ஹாப்பி, நம்மளை தேடுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் மன சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால ஸோ என்னால் வந்து லாஸ்ட் 10 டேஸை நான் டோட்டலாக வீடியோ போட முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இனிமேல் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரும். ஸோ இன்றைக்கி வந்தோடனே நான் ஃபைலோடு தான் வந்திருக்கேன். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குற விஷயமா இருக்கட்டும், இல்லை நம்ம கமெண்ட்ஸில் கேட்குற விஷயமா இருக்கட்டும், மணி வந்து கையில் தங்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். காலையில் ஏர்லி மார்னிங்கில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, விளக்கு போடுறது, இல்லை 3:20 டைம் வந்து காலையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி விளக்கு போடுறது. அதே மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மந்த்ராஸ் அந்த டீட்டெயிலெல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன். சீரியஸாகவே அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் சூப்பரான ரிசல்ட்டை கமெண்ட்ஸ்லையும் சொல்கிறீங்க, மெசேஜ் பண்ணி கால் பண்ணியும் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு 2 முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன். நம்ம தேவைக்கு பணம் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மந்த்ரா நான் சொல்ல போகிறேன். ஏன் இன்றைக்கி இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் காலைல எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போல்லாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட முடியாது, நிறைய டவுட்ஸ் இருக்கும். குளிக்கணுமா, குளிக்கக்கூடாதா, காலையில் என்னால் எந்திரிக்க முடியல, இதில் இந்த டைமில் தான் நாங்கள் வந்து இது பண்ணணுமான்னு நிறைய விஷயம் சொல்வீங்க. பட் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயமுமே எந்த ஒரு இதுவும் கிடையாது. எந்த டேலனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எந்த டைம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து இந்த மந்த்ராவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. நீங்கள் குளிக்கலைனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மந்த்ரா வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கு தேவையான பணம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ மாதம் எனக்கு வந்து ஒரு 30,000 இருந்தால் தான் என்னால் குடும்பம் நடத்த முடியும்னு இருக்கும். ஆனால் அந்த 30,000 நமக்கு வந்து வரவே வராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இதை எத்தனை நாள் பண்ணணும் கிடையாது, லைஃப் லாங் நம்ம இந்த விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட்டு ஒரு 48 டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஆனால் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ நாங்கள் வந்து நடுவில் பீரியட்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது? பீரியட்ஸ் டைமில் மந்திரம் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே நான் சொல்கிற எந்த ஒரு ஸ்லோகமாக இருந்தாலும் பீரியட்ஸ் டைமில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள், அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த டேஸை கால்குலேட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயமும் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்று வந்து நான் சொல்லிட்டேன், இந்த பணம் வந்து நமக்கு தேவைக்கு உண்டான பணம் எப்பவுமே நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மந்த்ராவும், கோல்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது 2மே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 101. ஸோ இதை வந்து நம்ம 101ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமான்னு அப்படி பண்ணாதீங்க, 101 101 அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தரனாலும் சொல்லலாம். என்னோட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, இது வந்து ஒரு 10 நாள் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. டெய்லி இதுக்காக ஒரு நிமிஷமாவது டைம் எடுத்துக்கோங்க. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு, நீங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கீங்க, இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ, இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமோ ஏதாவது ஒரு டைமில் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்காம இருக்கவே இருக்காது. நீங்கள் எவ்வளவோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுற பர்சனாக இருப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த டைம் எடுத்துகிட்டு எதை பற்றியுமே யோசிக்காமல் கோல்டு வந்து நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும், கோல்டு உங்ககிட்ட இருக்கிற மாதிரியும் ஜஸ்ட் ஒரு இமேஜின் மட்டும் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த நம்பரை வந்து 101 மனசுக்குள்ளே கூட சொல்லிகிட்டே இருக்கலாம். இல்லை வாயை விட்டு சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் இதை வந்து ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு மட்டும் விட்றாதீங்க, கண்டினியூஸாக பண்ணுங்கள். இந்த நம்பரை வந்து நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஏன்னா என்னோடய ஜுவல்ஸு, என்னோடய பேங்கில் எல்லாமே அடகு இருக்குது. ஸோ அதை வந்து இந்த இயருக்குள்ளேயாவது நான் திருப்பிடணுன்றதுனால இந்த நம்பரை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அதை சீக்கிரமே நான் திருப்பினோன்னு அதையும் உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மந்த்ராக்கு எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. யாருக்கெல்லாம் அதிகமாக நம்பிக்கை இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம பண்ணும்போது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எதுவுமே பண்ணாதீங்க. ஃபுல் எஃபர்ட்டோட நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு 100% என்ன ஆகும்னா உங்களுக்கு அது பாசிபிள் ஆகும். அதனால தான் சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட வந்து லக்கு இல்லைனாலும் தன்னம்பிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட எண்ணங்கள், ஏன்னா நம்ம வந்து நம்ம எப்படினாலும் முன்னேறணும்னு நினச்சிட்டே இருப்போம் இல்லையா, அந்த பாசிட்டிவான எண்ணங்களே நம்மளை என்ன பண்ணணும்னா அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும், நம்மளோட கோல் அச்சீவ் ஆகும். ஸோ இந்த நம்பரை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கோல்டு அட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த நம்பரை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், சப்போஸ் அடகு இருக்கிற தங்கம் உங்களுக்கு திருப்பி வரலாம், இல்லைன்னா தங்கம் வாங்குறதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகும், பணம் வந்து அதிகமாக உங்ககிட்ட வரும், அது மூலியமாகவும் நீங்கள் தங்கம் வாங்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களோட லைஃப்பில் வந்து எனர்ஜைஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணும் கோல்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொல்ல நம்ம சீக்ரெட் ஃபைலில் இருக்கக்கூடிய
மணி மந்த்ரா தான். ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தது. நிறைய கடன் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப்பில் வந்து கடனாகவே போயிட்டுருக்கு. பணத்தை சேர்த்து வைக்க முடியல, எதுவுமே எங்களால் வாங்க முடியல, எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதுக்கு வந்து நான் நிறைய மந்த்ரா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ காலையில் எந்திரிச்சு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், விளக்கு போடுறது, அதுவும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்கிறது எங்களால் காலையில் எந்திரிக்க முடியல, தூக்கம் வருது, ஒரு 4 நாள் எந்திக்கிறேன் சிஸ்டர், அதுக்கப்புறம் என்னால் எந்திக்கவே முடியல, ஏன் என்னால் எந்திக்க முடியலலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ மார்னிங் டைம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப சூப்பரான டைம். நம்ம என்ன நினச்சாலும் அது வந்து நமக்கு கிடைக்கும். அந்த டைமில் எந்திக்க முடியாமல் போகிறவங்களுக்கு இந்த மந்த்ரா ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். பீரியட்ஸ் டைமில் மட்டும் இந்த மந்த்ராவை நீங்கள் சொல்லாதீங்க, ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மந்த்ராவை ஒரு நாளைக்கு 108 தடவை மினிமம் சொல்லுங்கள். 1008 தடவை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது 48 டேஸ் தான் சொல்லணுமா அப்படி கிடையாது. இது லைஃப் லாங் என்ன பண்ணலாம், நம்ம சொல்லலாம். இந்த மந்த்ரா சொல்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மாதம் ஒரு 50,000 இருந்தால் தான் என் ஃபேமிலி ஓடும், இல்லை ஒரு 1 லட்சம் இருந்தால் தான் என் ஃபேமிலி ஓடும்னு இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகாதுன்னா இன்கம் வராது. ஸோ உங்கள் ஃபேமிலி ஓடுறதுக்கு, கடன் இல்லாமல் ஆகிறதுக்கு, ஸோ மணி ஃப்ளோ நல்லா வர்றதுக்கு இந்த மந்த்ரா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது ஒரு நாளைக்கு 1008 டைம் சொல்கிறது நல்லது. உங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர் டைம் இருக்கும்னு நினைக்கிறவங்க டெய்லி எனி டைம் எந்த நேரம் இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு இடத்துல உட்காந்து மனசார நல்லா என்ன பண்ணணும், அந்த மணியை நினச்சிட்டு பணம் வரணுன்றதை நினச்சிட்டு இந்த ½ அன் ஹவர் இந்த மந்த்ராவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ½ மணி நேரம் டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னா நீங்கள் 108 தடவையே சொல்லுங்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, மந்திரத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. எந்த மந்த்ரான்னு கிடையாது, எந்த ஒரு மந்த்ராவாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் வேல்மாறல் படிக்கிறீங்க, பகைக்கெடுத்தல் படிக்கிறீங்க, நார்மலாக என்ன ஒரு விஷயம் படித்தாலும் சரி, அதை இத்தனை தடவை படிக்கணும்னு ஒன்று இருக்குது. அப்போ தான் நமக்கு அது வந்து சித்தியாகும், உருவாகும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம படிக்க தான் அந்த விஷயம் நமக்கு சீக்கிரம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் 1008 டைம் சொன்னேன். 1008 டைம் பண்ண முடியாதவங்க 108 தடவை பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து மாலைலாம் நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து இந்த மாலை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்படிக மாலை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ருத்ராட்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நமக்கு நிறைய தாமரை மணி மாலை இருக்கும், சங்கு மாலை, எதுவாக இருக்கட்டும். இல்லை இது எதுவுமே என்கிட்ட இல்லை, நார்மல் பாசி தான் இருக்குனாலும் சரி, அதில் இந்த மாதிரி ஒரு 108 மாலை மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நான் வந்து எப்பயுமே இந்த ஸ்லோகம் படிக்கிறதுக்கு, கணக்கு வச்சு இந்த மாதிரி மந்த்ரா சொல்கிறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணுவேன். இதில் 108 மணி இருக்கும். இதை நம்ம அப்படியே சொல்லி என்ன பண்ணலாம், 108 தடவை நம்ம முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தான் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். நைட்டு, காலையில், மத்தியானம், எனி டைம், பீரியட்ஸ் டைம் மட்டும் நீங்கள் தள்ளி வச்சுடுங்க. இந்த மந்த்ராவை இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி தங்கிலீஷ்லேயோ இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லேயோ தெளிவாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓம், சரிங்களா? ஓம், அதுக்கப்புறம் வந்து க்ரீம் கிடையாது, க்ரீம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது மந்திரத்தில். ஆனால் இதில் வந்து க்ரீம்னு வராது, க்ரீயும் அப்படின்றத சேர்த்துக்கோங்க. ஓம் க்ரீயும் நமச்சி வாயா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓம் க்ரீயும் நமச்சி வாயா. இதை வந்து நீங்கள் 108 தடவை சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ டைம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க 1008 தடவை இதை சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதை கேட்டுட்டு இதை பண்ணணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. இதில் இருக்கிறத நீங்கள் தனியாக ஒரு டைரி போட்டோ, நோட்டு போட்டோ, இந்த மாதிரி ஃபைல் போட்டோ எழுதி வச்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு அந்த மேஜிக் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கும். ஓகேவா? ஸோ மறக்காமல் நான் சொன்ன இந்த 2 விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒன்றாவது லைஃப்பில் அப்படி இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எதுவுமே முடியலை, நம்ம இப்படியே இருக்கணும் கவலைப்பட்டு உட்கார்றதை விட ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைங்க. மறக்காமல் நம்ம அப்போ பாசிட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாய்.